வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திமுக முத்தமிழ் முருகர் மாநாடு நடத்தியிருக்காங்க. இந்த மாநாடு எதற்காக அவங்க நடத்தணும்? ஏன்னா திமுகவோட கொள்கையை பார்த்தீங்கன்னா பெரியாரிய கொள்கைகளை ஃபாலோ பண்ணிட்டு இந்த மாதிரியான முத்தமிழ் முருகர் மாநாடு நடத்துறது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. திமுகவுடைய காரணம் என்ன? திமுகவுடைய கணக்கு என்ன இந்த மாநாட்டை பொறுத்தளவுக்கு? திராவிடர் கழகம் மட்டும்தான், பெரியார் இயக்கங்களிலே திராவிடர் கழகம் மட்டும்தான் கடவுள் மறுப்பு கருத்தை பேசியது. அண்ணா கட்சி ஆரம்பிக்கிற போதே திருமூலருடைய வாசகத்தை சொல்லி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லிட்டார். அப்படி என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, மனிதர்களை சாதிகளால் கூறு போடுகிற சனாதன முறைகளை நாங்கள் ஏற்கவில்லை, எல்லாரையும் சமமாக பார்க்கிறோம். ஏதோ உங்களுடைய நம்பிக்கையின்படி ஒரு கடவுள் வழிபாடு இருக்கும் என்று சொன்னால் அது சாதிய வேறுபாடுகளை ஊக்கப்படுத்துவதற்காக அதை பயன்படுத்தி கொள்ளாமல் ஒரு இறை நம்பிக்கையை உங்களுடைய பர்சனல் வாழ்க்கையாக வைத்துக் கொள்ளலாம். அதற்கு திமுக ஒரு நாளும் தடையாக இருக்காது. நான் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்க மாட்டேன், பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் என்று அண்ணா சொன்னார். அந்த நிலைப்பாட்டிலே இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சியை எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ இந்துக்களுக்கு எதிரான கட்சி என்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிற முயற்சிகளை பக்தர்கள் யாரும் செய்யவில்லை. சங்கிகள், குறிப்பாக பாஜகவை சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஏதோ திமுக கடவுள் மறுப்பு இயக்கத்தை போலவும், அது முழுக்க இந்த மாதிரியான இந்து மதத்துக்கு எதிரான ஒரு கட்சியை போலவும் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். திமுகவினுடைய தலைவர் ஏன் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்வதே கிடையாது அப்படிலாம் கேட்பாங்க. ஆனால் அதில் பெரிய வேடிக்கை என்னன்னா, தீபாவளிக்கு சங்கராச்சாரியாரும் வாழ்த்து சொல்வது கிடையாது. அதை திருப்பி கேட்டால் அவர்களிடத்துல ஒரு பதிலும் கிடையாது. அப்போ தமிழர்களினுடைய அறுவடை திருநாளாக இருக்கக்கூடிய பொங்கல் திருநாள் தான் தமிழர்களினுடைய பண்டிகை. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளணும், நம்மளுடைய ஒவ்வொரு பண்டிகையுமே ஒவ்வொரு காலம் பருவம் சார்ந்ததாக இருக்கிறது. இப்போ உதாரணத்திற்கு தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க கிராமங்கள்ல எல்லாம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, தை மாதம் அறுவடை திருநாள் இருக்கும். வயலில் நம்ம விதைச்சதை அறுவடை செய்கிற போது வீட்டுக்கு செல்வம் சேருகிறது. அப்போ செல்வம் சேருகிற போது என்ன ஆகும், அந்த வீட்டில் ஒரு பருவ பெண் இருந்தால் அவளுக்கு திருமணம் ஆவதற்கான ஏற்பாடு நடக்கும். அந்த வீட்டில் வேறு புதுசாக ஒரு வீடு கட்டுறதுக்கான ஏற்பாடு இருந்துச்சுன்னா அந்த வரக்கூடிய வருமானத்தில் இருந்து வேறு சில காரியங்கள் அவங்க செய்வாங்க. அதை ஒட்டி தான் என்ன நடக்கும், திருவிழாக்கள் நடக்கும். அறுவடை இல்லாத போது திருவிழாக்கள் நடக்காது. அப்போ ஒரு பருவத்தோடு தொடர்புடையது. தீபாவளி பார்த்தீங்கன்னா எந்த பருவத்தோடையும் தொடர்புடையது கிடையாது. அது சுற்றுச்சூழலுக்கு வேறு மாசு விளைவிக்கிறது. புகையை போட்டுக்கிட்டு வேடிக்கை போட்டுக்கிட்டு நம்ம பண்ணுறோம். இது இங்கு திணிக்கப்பட்ட ஒரு திருவிழா இது. அப்போ தமிழருடைய பாரம்பரியத்திலே இருந்து, பண்பாட்டிலே இருந்து ஒரு திருவிழாவை திமுக மறுக்கலை. சமய நம்பிக்கைக்கு எதிராக திமுக ஒரு நாள் இருந்தது கிடையாது. அப்போ இவங்க தொடர்ச்சியாக இந்துக்களுக்கு எதிரான கட்சிங்கிறப்ப இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய பி.கே. சேகர் பாபு 1325 கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்தியிருக்கிறாங்க, பல அன்னதானங்கள் நடத்தியிருக்காங்க, பல திருப்பணிகள் செய்கிறாங்க. அதை ஒரு பாஜகக்காரன் கூட பாராட்டதே கிடையாது. அப்போ தொடர்ச்சியாக என்ன செய்யறான்னா, இதை ஓட் பேங்காக தான் பார்க்குறானே தவிர, திடீர்னு ராமர் கோயில் திறக்கிற அன்னைக்கு எல்லா டிவிலையும் ஓடிக்கிட்டு இருக்கும் போதே பகலில் போய் ஸ்கிரீனை கட்டி ரோட்டுக்கு பக்கத்தில் போய் கட்டி, அது யாருக்குமே தெரியாது ஸ்கிரீன் பகலில் கட்டினா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை திமுக தடை செய்கிறது, ஆச்சா பூச்சான்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள்லாம் வம்புழுக்கிறதுக்கான வேலைகளெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க. எங்களுக்கு ஏன் அனுமதி தர மறுக்கிறீர்கள் அப்படின்னா வம்புழுத்தாங்க. அப்போ உண்மையிலேயே இவர்களுக்கு பக்தி நோக்கமா, பக்தியின் பெயரால் ஆட்களை அணிதிரட்டுவதன் மூலமாக இந்துத்துவாவினுடைய வாக்கு வங்கியை உருவாக்குவது இவர்களுடைய நோக்கமான ஒரு கேள்வி இருக்கு. அப்போ பாஜக இந்த வேல் யாத்திரை நடத்தினப்போ அதை மட்டும் ஏன் விமர்சனம் செய்யணும்? இல்லைன்னா சீமான் அவர்கள் முருகரை வச்சு ஒரு பிரச்சாரம் செய்யும் போதும் அதை விமர்சனம் செய்யறப்போ இதை மட்டும் ஏன் இவங்க தவறா எடுத்துக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது நம்ம முப்பாட்டன் முருகன் என்று சொல்லி சீமான் கூட நாம் தமிழர் கட்சி சார்பாக காவடியை தூக்கி கொண்டு தெரிஞ்சார். அவர் கடவுள் மறுப்பை ஒரு 16-17 ஆண்டு காலம் திராவிடர் கழகங்களிலே பேசி அதிலே அடையாளம் பெற்றிருந்தார். சீமான் பொது வாழ்க்கைக்கே வந்தார். ஆனால் அவர் என்ன பண்ணார்னா, காவடியை தூக்கிக்கிட்டு முருகனுக்கு நான் யாத்திரை போகிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். நீ என்னையா யாத்திரை போகிறது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்முருகன் பாஜக தலைவராக இருக்கிற போது அவர் ஒரு வேல் யாத்திரையை போனார். இவர்கள் போன யாத்திரைக்கும் இதற்கு வித்தியாசம் இருக்கு. இப்போ இது என்ன சொல்ல வராங்கன்னா, இவங்களும் போட்டியிட்டு நீங்க சொல்ற மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு போட்டியா பாஜக போன மாதிரி இப்போ இவங்க 2 பேருக்கு ஒரு போட்டியா திமுகவும் இந்த பயணத்துல இணைந்து முருகரை வச்சு அரசியல் செய்யறாங்க. அப்படி இல்லை, முருகன் ஒரு வைதீக கடவுள் அல்ல, குறிஞ்சி நிலம் சார்ந்த ஒரு கடவுள் என்றுதான் அதற்கு பொருளே. அப்புறம் தமிழ் கடவுள் என்று சொல்வதே அதனுடைய பொருள் நிலம் சார்ந்த. ஏன்னா ஐவகை நிலம்,
அந்த ஐவகை நிலத்தில் வந்து குறிஞ்சியினுடைய தலைவனாகத்தான் வந்து முருகனை வந்து பார்ப்பார். அப்புறம் வந்து என்னென்னா இது வந்து சித்தர்களினுடைய வசமாகத்தான் பழனியினுடைய கோயில் இருந்தது. புலிப்பாண்டி சித்தர்லாம் வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அது முழுக்க முழுக்க பண்டாரம் தான் வந்து முழுக்க பண்டாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அதற்கு பூஜைகள்லாம் நடத்தி கொண்டிருந்தாங்க. அது பார்ப்பனர்கள் கைவசம் வந்து பின்னாளிலே வந்து நாயக்கர்கள் வந்து இந்த ஆட்சியை கைப்பற்றிய போது, மதுரையில் வந்து திருமலை நாயக்கர் காலத்தில் வந்து ஆட்சியை கைப்பற்றிய போது தான் அது நடந்தது என்ற ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிறது. அப்போ தமிழர்களுக்கு, தமிழ் சித்தர்களுக்கு, புலிப்பாண்டி சித்தர் போன்றவருடைய வகைராக்களில் பண்டாரங்கள் பூஜை செய்த ஒரு குலசாமி கோயில் எப்படி இருக்குமோ அப்படி தான் அந்த ஒரு சித்தர் கோவிலாகத்தான் அது இருந்தது. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் முருகனுடைய கதையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கலப்பு திருமணம் செய்கிறார். வள்ளி தேவியுடைய திருமணம்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கலப்பு திருமணம் செய்கிறார் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஜாதி இன்னொரு ஜாதியோடு கலந்து விடக்கூடாது என்று சொல்லுகிற சனாதன கோட்பாடு எதுவுமே முருக வழிபாட்டுக்குள்ளே இல்லை. இதையெல்லாம் திணிப்பதற்கான ஏற்பாடுகளை ஏற்கனவே பார்ப்பனர்கள் அதை கைப்பற்றி விட்டார்கள். அதனால் தமிழருடைய பண்பாட்டு பாரம்பரியம் சார்ந்த விஷயங்களை சமய அறிஞர்களை வைத்துக்கொண்டு, மிகச்சிறந்த அறிஞர்களை, சமய சான்றோர்களை வைத்துக்கொண்டு அந்த மாநாட்டை நடத்துகிறாங்க. இப்போ நீங்கள் ஒன்று பார்க்கணும், அரச மரத்திலே வந்து ஒரு பிள்ளையார் இருக்கிறார் என்பது அமைதியின் வடிவாக இருக்கிறார். ஆர்எஸ்எஸ்காரன் பிள்ளையாரை தூக்கி கொண்டு ஊர்வலம் போகிற போது என்ன செய்கிறான்னா, அதை வந்து வேறு நோக்கங்களுக்கு, அரசியல் நோக்கங்களுக்காக குழப்பம் விளைவிப்பது, கலகம் விளைவிப்பது போன்ற விஷயங்களுக்கு அதை பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்வாங்க. எப்போ வந்து களிமண்ணில் பிடித்த பிள்ளையார் வந்து சுற்றுச்சூழலுக்கு எந்த எதிரானதாகவும் இருந்தது கிடையாது. ஆனால் இவர்கள் கெமிக்கல் பிள்ளையாரை கொண்டு வந்து கடவுள் மறுப்பாளர்கள் கூட செய்யாத விஷயத்தை பெரிய பெரிய கிரேனில் வந்து தூக்கி கொண்டு போய் கடலில் வீசுறாங்க. அதெல்லாம் அது கூட கலைஞர் கடந்த காலங்களில் விமர்சனம் செய்திருக்கிறார். அப்போ கடவுள் நம்பிக்கையின் பெயரால் மனிதர்களை பிளவுபடுத்துகிற அரசியலை திமுக ஒருபோதும் செய்யாது. இப்போ தமிழ் கடவுள் முருகருக்கு வந்து இந்த மாதிரியான மாநாடுகள்லாம் நடத்துறாங்கன்னு சொன்னீங்க. பாலை நிலத்தோட தெய்வமாக இருக்கக்கூடிய கொற்றவையோ இல்லை நெய்தல் நிலத்தோட தெய்வமாக இருக்கக்கூடிய திருமாலையோ அவங்களுக்கும் வந்து விழா நடத்தணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் வருது இது மூலமா. அப்படி அந்த பிரச்சனை மட்டும் வராது. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, சிறுபான்மை மக்களினுடைய விழாக்களை இது மாதிரி அரசு ஏற்று நடத்துமா என்ற ஒரு கேள்வியை கூட கேட்பாங்க. வேளாங்கண்ணியினுடைய கோவில் இருக்கிறது, மாதா கோவில் இருக்கிறது, நாகூர் தர்கா இருக்கிறது, அல்லது மீலாது விழா என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மிகப்பெரிய பெரு விழாக்கள்லாம் இருக்கிறது. இதையெல்லாம் அரசு ஏற்று நடத்துவதா? இது மதச்சார்பின்மை தத்துவத்திற்கு எதிரானது என்கிற கருத்தை, மாற்று கருத்தை வந்து எதிரிகள் சொல்லலை, கூட்டணி கட்சிக்காரர்களே அதை வந்து கடுமையான கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ரவிக்குமார் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி பேசியிருக்கிறார் அதை பற்றி. அதே மாதிரி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் இது போன்ற சமய விழாக்களை வந்து அவர்கள் பக்தர்கள் நடத்தி கொள்ளலாம், அரசு நடத்துவது என்பது ஒரு மதச்சார்பின்மை அரசுக்கு ஒரு சரியான முன்னுதாரணமாக இருக்காது, இது வந்து கண்டனத்துக்குரியது என்ற கருத்தை கூட அவங்க பதிவு செஞ்சுருக்கிறாங்க. விடுதலை திராவிடர் கழகம், திராவிடர் விடுதலை கழகம் வந்து குளத்தூர் மணி அவர்கள் தலைமையில் சில ஆர்ப்பாட்டங்களை கூட நடத்தியிருக்கிறாங்க. அது மாதிரி பல விஷயங்கள் வந்து நடந்திருக்கிறது. அப்போ மொத்தத்தில் வந்து என்னென்னா, இந்த முருகன் வழிபாடு என்பதை வந்து இப்போ பாஜக காரர்களுக்கு அடிமடியில் கை வைப்பதை போல அவர்கள் உணர்கிறார்கள். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா மக்கள் பிரச்சனையை வைத்துக்கொண்டு பாஜக அரசியல் செய்கிறது கிடையாது. இப்போ மெட்ரோவுக்கு வந்து நிதி ஆதாரம் இல்லை, மத்திய அரசு பெற்றுக் கொடுங்கன்னு கேட்டால் அதை பற்றி பேச மாட்டான். எய்ம்ஸ் மருத்துவமனை ஒத்த செங்கலை வச்சுட்டு போயிட்டாங்க, கட்டுமானமே கிடையாதியா, அதுக்கு எப்பயா செஞ்சு தருவீங்கன்னு கேட்டால் அதை பற்றி பேச மாட்டான். மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள் மிகப்பெரிய அளவில் தென் மாவட்டங்கள்லாம் வெள்ள பேரிடரில் மூழ்கியது, சென்னையும் மூழ்கியது, அதுக்கெல்லாம் நிதி ஆதாரம் என்ன, நிவாரணம் என்ன, தேசிய பேரிடராக அறிவிக்க முடியுமான்னு கேட்டால் அதை பற்றி பேச மாட்டான். மக்களுக்கு எப்பொழுதெல்லாம் வந்து பேரிடர் சூழுகிறதோ அப்பொழுதெல்லாம் பெரும் பிரச்சனைகள் வருகிற போதெல்லாம் எஸ்கேப் ஆகிற பாஜகக்காரன் சாமியை வச்சுக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருந்தான். இப்போ இந்த மாநாட்டை திமுக நடத்துகிற போது அவனுடைய அடிமடியில் கை வைத்தது போல பதட்டமாக. சரி, இப்போ பாஜக முருகரை வச்சு ஏதாச்சும் ஒரு பிரச்சாரமோ இல்லை ஏதாவது பண்ணாலோ அது அரசியல்னு சொல்கிற திமுக, இப்போ திமுக வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை, இப்போ தைப்பூசமோ இல்லை ஆடி மாசமோ இல்லை, ஆனால் திடீர்னு இந்த மாநாட்டுக்கான என்ன அவசியம்? அப்போ இது அரசியல் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? எதுவுமே அரசியல் இல்லாமல் இல்லை, இது மட்டும் அரசியல் இல்லையா என்பதல்ல, எல்லாமே அரசியல் தான். அவர்கள் செய்கிற இந்து சமயத்திற்காக அவர்கள் செய்திருக்கக்கூடிய எத்தனையோ நன்மைகளை பாராட்டுவதற்கு எவனுமே இல்லையே. இப்போ நான் என்ன கேட்குறேன், இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருவர் 9:59க்கு ஒருவர் வந்து இஸ்லாமிய சமூக ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் வந்து நான் இஸ்லாமியராக நான் வந்து மதம் மாறுகிறேன் சொன்னால் அது ஒரு உறுதிமொழி தான். ஏற்றுக்கொண்டால் 9:59க்கு ஏற்றுக்கொண்டால் அவருக்கு 10 மணிக்கு சாதி அளித்து விடுகிறது. இதை நான் சொல்லலை, தந்தை பெரியார் சொல்கிறாரு. அவர் போய் மதரசாவிலே போய் அந்த வழிபாடு சார்ந்த கல்வியை கற்றுக்கொண்டால் அந்த சமூகத்தில் எத்தனை பெரிய கோடீஸ்வரர் இருந்தாலும் பெரிய பெரிய விஐபி எல்லாம் இருந்தாலும் தொழுகை செய்வதற்கான குருவினுடைய அந்தஸ்தை அவர் அடைகிறார். யார்? பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் அடைகிறார். அதனால் 9:59க்கு பறையராக இருந்தவர் 10 மணிக்கு பறையர் பட்டத்தை இழக்கிறார். அவர் தலித் என்கிற அடையாளத்தை அவர் இழக்கிறார்.
இழந்ததன் மூலமாக சாதி அவமானம் துடைக்கப்படுகிறது. இன இழிவு நீங்குவதற்கு இஸ்லாம் தான் மாமருந்து என்று தந்தை பெரியார் மதம் மாறியவர்களுக்கு மத்தியில் போய் சொற்பொழிவாற்றாரு. அவர் கடவுளையே ஏற்காதவர். ஏன்னா சாதியை அழிக்கிறதுக்கு ஒரு மதம் இருக்குன்னா நீ போய் சேர்றா இங்கே போய் அப்படின்ட்டார் தாழ்த்தப்பட்ட மக்களை. இவனுக்கு என்ன பதட்டம்னா, இப்போ எவ்வளவோ நன்மைகளை வந்து திமுக அரசு செய்கிறது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்னு சட்டம் போட்டாங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சாதி, ஒரு ஆதிக்க சாதி, ஒரு உயர் சாதி என்று தன்னை சொல்லிக் கொடுக்கிறவன் மட்டுமே நான் தான் பூஜை செய்வேன், நான் தான் வழிபாடு செய்வேன், நான் தான் எல்லாமே நடத்துவேன்னு சொல்லி தொடர்ச்சியாக மற்ற இந்துக்களாக இருக்கிறவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை அவன் தர மறுக்கிறான். அவன் மட்டும்தான் வழிபாடு செய்வேன்னு சொல்கிறான். அந்த வேதத்தை கற்றுக்கொண்டவன் எவனாக இருந்தாலும் நாம் போய் வழிபாடு செய்யலாம், திருவாசகம் பாடுகிறவன் இதெல்லாம் எது வேண்டுமானாலும் அவர்கள் அந்த கற்றுக்கொண்டால் அதை போய் வந்து பாடலாம், தமிழில் வழிபடலாம் என்பதற்கான உரிமையை வந்து திமுக அரசு பேசுகிற போதெல்லாம் யாராவது பாராட்டி இருக்கிறார்களா? இந்த சமயத்தை வளர்க்கிற முயற்சி தானே அது. திருவாசகம் பாடுவதன் மூலமாக, இந்த திருவருட்பா பாடுவதன் மூலமாக இந்த சமயத்திற்கு தானே வளர்ச்சி அது. அப்போ மற்ற மதத்தில் இருக்கிறவர்களாம் என்ன செய்கிறாங்க, எங்கள் மதத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்கல்ல, கிறிஸ்தவ மதத்தில் கூப்பிடுறாங்கல்ல, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், நாங்கள் பைபிள் தர்றோம் படிங்கன்னு சொல்கிறாங்களே. இவன் வேதத்தை மறைத்து வைத்தானா இல்லையா? வேதத்தை நீ தீண்டக்கூடாது, நீ படிக்கக்கூடாதுன்னு சொன்னானா இல்லையா? வேதத்தை வந்து கீழ்ச்சாதிக்காரன் படிக்கக்கூடாது, பிற்படுத்தப்பட்டவன் சூத்திரன் படிக்கக்கூடாது, அப்படி படித்தா அவன் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்தணும்னு சொன்னானா இல்லையா? அப்போ கடவுளின் பெயரால் நீங்கள் இந்த மக்களை பிரித்து வைத்திருக்கிறீர்கள், கடவுளின் பெயரால் வழிபாட்டு உரிமையை மறுக்கிறீர்கள். ஆடுகளும் மாடுகளும் நடமாடுகிற தெருவிலே வந்து மனிதர்களை வந்து நடமாடுவதற்கு அனுமதி மறுத்திருக்கிறீர்கள் என்கிற கடந்த கால வரலாற்றில் இருந்து ஒரு மாற்று புரட்சியை உருவாக்கிய இயக்கம் தான் வந்து திராவிட இயக்கம். திராவிட இயக்கம் வந்து கடவுளை நம்பவில்லையே தவிர கடவுளை நம்புகிறவர்களை பாதுகாக்கிற இயக்கம் அது. அப்போ பாஜகவுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்றாங்க, இந்த மாநாடு வந்து வாக்கரசியலுக்கான ஒரு யுக்தி. அது மட்டும் இல்லாம தமிழக அரசே வந்து இதை எடுத்து நடத்துறதுனால தமிழகமும் ஆன்மீகத்தை சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ இந்த பக்தர்களை கவர்றதுக்காக, பக்தர்களுடைய ஓட்டை வாங்குறதுக்காக நடத்தப்படுற மாநாடு அப்படின்னு எடுத்துக்கலாமா இதை? இப்போ பாஜக மட்டும்தான் பக்தர்களை வந்து கைவசப்படுத்துவதற்கு பாஜக பண்றது நீங்களும் பாஜக பண்றதுக்கு இதுக்கு வேறுபாடு இருக்கிறது. என்ன வேறுபாடு இருக்கிறதுனா, நீங்க பாஜக நடத்துக்கக்கூடிய பக்தி சார்ந்த விஷயங்களுக்குள்ள அவன் வந்து மத துவேஷங்களை பரப்புவானா இல்லையா? மாற்று மதம் குறித்த அவதூறுகளை பரப்புறானா இல்லையா? இஸ்லாமியர்கள் வந்து நிறைய குழந்தை பெற்றுக்கிறாங்க, அவங்கெல்லாம் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்கங்கிற பொய் பிரச்சாரங்களை சொல்கிறானா இல்லையா? ஒரு இஸ்லாமியனாக இருக்கிறவன் அவன் கூட பிறந்த அண்ணன் வந்து ஒரு 4 அடி இடத்த வந்து சேர்த்து கட்டிட்டான், வரப்பை வந்து வெட்டிட்டான், ஒரு 10 அடியை வெட்டிட்டான் அப்படின்னா அவன் விடுவான்? அவனை பஞ்சாயத்து பண்ணுவான், போலீஸ் ஸ்டேஷன் போய் புகார் கொடுக்குறான், அவன் போய் வந்து கோர்ட்டில் கேஸ் போடுறானா இல்லையா? அவன் எப்படி பாகிஸ்தானுக்கு இடத்த விட்டு கொடுப்பான்? உங்களுக்கென்று ஒரு தேசம் இருக்கிறது, நீங்கள் இஸ்லாமியர்கள் விரும்பினால் அந்த தேசத்திற்கு போகலாம்ங்கிறப்ப என்னுடைய மண், என்னுடைய நாடு, இது நான்டா வாங்கி போகிறேன் நான் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு இந்திய முஸ்லீம்கள் போகல. அப்போ அவன் தேசபக்தர் கிடையாதான். விடுதலை போராட்டத்தில் உயிர் நீத்த இஸ்லாமியர்கள் தேசபக்தர் கிடையாதான். காட்டி கொடுத்தவன் ஆர்எஸ்எஸ்க்கு வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடாத ஒரே ஒரு இயக்கம் இந்தியாவில் தோன்றி இருக்கக்கூடிய இயக்கங்களில் ஆர்எஸ்எஸ் மட்டும்தான் சுதந்திர போராட்டத்துக்கே இப்போ இல்லை. பிரிட்டிஷ்காரனுக்கு சேவகம் செஞ்சான், அவன் தேசபக்தருங்கிறான். அப்போ எச் ராஜா வகைரா தேசபக்தனா, திப்பு சுல்தான் பாரம்பரியம் தேசபக்தனா? வரலாற்றில் இருந்து பாருங்க. மருதுவாண்டியர்கள் வந்து போர் நடத்துகிற போது வீரமங்கை வேலு நாச்சியாருடைய படை வந்து யாரு வந்து கைதர் அலி தானே படையை கொடுக்குறாரு. மீண்டும் போய் சிவகங்கை சீமையை வந்து வேலு நாச்சியார் கைப்பற்றியது யாருடைய உதவினால கைப்பற்றினாங்க? ஹைதர் அலி தானே காரணம் அதுக்கு. திப்பு சுல்தானுடைய படை தானே அதுக்கு காரணம். அப்போ வந்து இந்த நாட்டில் ஏற்கனவே சமய நல்லிணக்கம் இருக்கு. பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக போராடியதில் திப்பு சுல்தானுக்கு ஒரு பங்கும் வீரமங்கை வேலு நாச்சியாருக்கு ஒரு பங்கு இருக்கு. நீங்க எவ்வளோ சொல்ல முடியுமா? மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த ஒத்த சாவர்கரை வச்சுக்கிட்டு இவன் கதை ஓட்டிக்கிட்டே இருக்கான் ரொம்ப வருஷமா. இவனுக்கு வரலாற்றில் ஒரு இடமும் கிடையாது, இவன் சுதந்திரத்துக்கு போராடவே கிடையாது. இந்த ஏமாற்றுக்காரர்கள் யாரு ஆட்சிக்கு வந்தாலும், முகலாயர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் அங்கே பார்ப்பனர்கள் தான் மந்திரிகளாக இருந்திருக்கான். எல்லாருமே அதே அரசு அதிகாரத்தை அனுபவிச்சிருக்கான். பிரிட்டிஷ்காரன் வரும்போது பூரா அவனுக்கு இவன் தான் துபாஷ்காரர்ல இருந்து எல்லா வேலையும் பார்த்து கொடுத்துருக்கான். எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து இப்போ நாங்கள் தேசபக்தர்கள் போராடினவன் பூரா தேசத்துறைன்னு சொல்கிறான்னா வரலாற்றில் எவ்வளோ புரட்டுவாதங்களை இவன் பண்ணியிருக்கான். அப்போ இவன் பேசுகிற ஆன்மீகம் வேற, இங்கே இருக்கக்கூடிய ஆன்மீகம் வேற. நான் என்ன சொல்கிறேன், இங்கே திருவல்லிக்கேணியிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய வாலாஜா பள்ளிவாசல், ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அங்கு நோன்பு திறப்பதற்கு இஸ்லாமியர் அல்லாத சகோதரர்கள் தினசரி வந்து அங்கே வந்து அந்த நோன்பு கஞ்சி தயாரிக்கிறது, அவர்களுக்கான பழங்களை பரிமாறுவது எல்லாமே வந்து அவங்க செய்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை பக்கத்தில் வந்து ஒரு பள்ளிவாசல் திறக்கிறதுக்கு தாய்மாமன் சீர் கொண்டு வரான். இப்படி சமய நல்லிணக்கமாக இருக்கக்கூடிய ஊர் இது. இதில் மத மாச்சரியங்கள் கிடையாது. இந்த மத மாச்சரியத்தை உண்டாக்குவதற்காக வேண்டி அரசியல் செய்கிறவன் பாஜக.
திமுக என்றைக்காவது இஸ்லாமிய வெறுப்பு பேசியிருக்கா? சிறுபான்மை கிறிஸ்தவர்கள் குறித்து தவறாக பேசியிருக்கா? கன்னிமேரி குறித்து ஆபாசமாக பேசியிருக்கா? எங்கேயாவது அந்த மாதிரி பேசியிருக்கு சொல்லுங்க. இப்போ முருகன் மாநாடு நடந்துச்சு, பிற சமயங்களை குறித்து இழித்தும் பழித்தும் எங்காவது பேசியிருக்காங்களா? திருமுருகாற்றுப்படையில் என்ன சொல்லியிருக்கு, முருகனுடைய கதை என்ன சொல்லியிருக்கு, அதில் என்ன கவிதையில் இலக்கியத்தில் என்ன சொல்லியிருக்கு, அதை பேசுகிறாங்க. தமிழ் அறிஞர்களை வச்சு பேசுகிறாங்க. ஒரு சமயத்தை பின்பற்றுவதில் பிரச்சனை இல்லைங்க. என் மதம் சிறந்தது என்று ஒருவர் நம்பலாம், இன்னொரு மதத்தை இழிவுபடுத்தக்கூடாது. அதை பாஜக செய்தா இல்லையா? திமுக செய்திருக்கிறதா? திமுக செய்யவே இல்லையே. இப்ப பாஜகவும் திமுகவும், இப்ப திமுக வந்து பாஜகவுடைய நல்லிணக்கத்துல தான் இருக்கு, இப்போ திமுகவுடைய செயல்பாடுகள் எல்லாமே பாஜகவை ஃபாலோ பண்ணி தான் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கு. அதை பத்தி உங்களுடைய அது அப்பட்டமான பொய் பிரச்சாரம். அவர்கள் சொன்ன ஆயிரக்கணக்கான பொய்கள்ல இது ஒரு நாய்த்தோளில் வெடிகட்டுன்னு இன்னொரு பொய். இது பாஜகவுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கலைஞர் நூற்றாண்டு நடக்கிறது, அந்த நூற்றாண்டு நாணயத்தையும் வந்து மத்திய அரசாங்கம் வெளியிடுவதற்கு உங்க கோரிக்கை வச்சாங்க. ஒரு வருஷமா கோரிக்கை நிறைவேறல. இந்த முறை உங்க நிறைவேற்றுவதற்காக ராஜ்நாத் சிங்னு சொல்லக்கூடிய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வர்றாரு. அந்த நாணயத்தை வெளியிடுறாரு. ஒரு நாள் ஃபங்க்ஷன், அது ஒரு நாள் கூத்தது. அதை வச்சுக்கிட்டு உடனே அவர்கள் 2 பேரும் ஒரே அரசியலில் சேர்ந்து விட்டார்கள், அவர்கள் கூட்டணி வந்து விட்டார்கள் அப்படி இப்படின்னு பேசுறாங்க. இதெல்லாம் என்ன அர்த்தம்? அப்படின்னா அது உண்மையா இருந்தா, பாஜகவுக்கும் திமுகவுக்கும் கள்ள கூட்டணி உண்மையா இருந்தா, சனாதனத்தின் வந்து சனாதனம் கூடாது என்று சொன்ன உதயநிதி மேல எதுக்கு வழக்கு போடுறாங்க? நியாயம் வேணும்ல அது. அப்போ ஏன் அவங்க அந்த எதிர்நிலைப்பாட்டு எடுக்கிறாங்க? ஏன் முருகன் மாநாடு நடத்தினா பாஜக வாழ்த்து சொல்ல வேண்டியதானே? திமுக நடத்தினா ஏன் பதட்டம் அடைகிறீங்க? அப்போ உங்களுக்கு இருக்கிற ஒன்று 2 ஏமாளி பயல்களை ஏமாற்றி வச்சிருக்கிற வாக்கும் போயிருங்கிற பயம் தானே உங்களுக்கு. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த நாட்டில் 45 கோடி பேர் வேலை இல்லாமல் இருக்கான், இளைஞர்கள். அவனுக்கு வேலை வாங்கி தருவதற்கு தான் அரசு வேணுமே தவிர மத கலவரங்களை தூண்டுவதற்கோ மத மாச்சரியங்களை கூட்டுவதற்கோ ஒரு அரசு தேவையில்லை. வங்கதேசத்தில் மாணவர்கள் வந்து இடஒதுக்கீட்டு பிரச்சனை, வேலை வாய்ப்பு இல்லாதனால தானே வெடிச்சு அந்த நாட்டினுடைய பிரதமரே விரட்டி விட்டாங்க. ஷேக் ஹசீனா இங்கே வந்தாங்களா இல்லையா இந்தியாவுக்கு? இந்த நிலைமை வந்து இந்த நாட்டினுடைய பிரதமருக்கு வரக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். அதனால் மதத்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் திமுகவுக்கு கிடையாது. சமய நம்பிக்கை உடையவர்களுக்கும் நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் என்று இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக ஒரு விழா நடத்தியிருக்காங்களே தவிர தொடர்ச்சியாக இதை வகுப்புவாத அரசியலையோ மதவாத அரசியலையோ திமுக ஒரு நாளும் செய்யாது. இப்போ நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், இல்லை அதிமுகவாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இப்போ ஏன்னா திமுகவை எதுக்கு இன்க்ளூட் பண்ணுச்சுன்னா, இப்போ இந்த மாநாடை வச்சு தான் எல்லாருமே வந்து ஒரு அரசியலுக்காக முருகரை வந்து ஒரு டூலாக பயன்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. நான் கேட்குறேன், திமுக வந்து அப்படி பயன்படுத்துதுன்னு சொல்றவங்க நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறேன். நீங்க வேலை யாத்திரை போகும்போது அது இல்லையா? அப்போ நீங்க முருகரை பயன்படுத்துறீங்க. அந்த கட்சியும் சேர்த்து தான் சொல்றாங்க. மொத்தத்துல எல்லா அரசியல் கட்சிகளுமே அது ஒரு டூலா பயன்படுத்துது அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு இல்ல? மக்களுக்கு தெரியும் யார் வந்து உண்மையிலேயே வந்து குடமுழுக்கு நடத்தியவர்கள் யாரு, இந்த சமயத்திற்கு வந்து உண்மையாகவே பாடுபட்டவர்கள் யாரு, இதை வைத்துக் கொண்டு அரசியல் செய்கிறவர்கள் யாருன்னு மக்களுக்கு தெரியும். பாஜக நான் என்ன கேட்கிறேன்னா, மருத்துவரும் கத்தி எடுக்கிறார், கொலைகாரனும் கத்தி எடுக்கிறார். 2 பேரும் எடுக்கிறது ஒரே கத்தி கிடையாது. கத்தி ஒன்னாதான் இருக்கும், செயல் வேறையா இருக்கும். அப்ப இந்த முருகர் மாநாட்டுக்கான நோக்கம் பாஜக நடத்துகிற மதவாத மாநாட்டிற்கும் திமுக நடத்துகிற சமய சான்றோர்களுக்கான மாநாட்டுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இது பக்தி வெளிப்பட்டது, கலவரம் வெளிப்பட்டது அல்ல. இது மத வேறுபாடுகளை தூண்டுகிற வேலை இதுல இல்லை. எனவே இது வந்து தமிழ் அறிஞர்களையும் சமய சான்றோர்களையும் கௌரவிப்பதற்காக இந்து சமய அறநிலையத்துறை நடத்தியிருக்கிற ஒரு விழா தானே தவிர இவர்களுடைய நோக்கம் வேறு, அவருடைய நோக்கம் வேறு. ஏன்னா இது இப்பொழுது திமுக ஆட்சி அதிகாரத்தில் தானே இருக்கு. இனிமே முருகனுக்கு மாநாடு நடத்தி ஆட்சியை பிடிக்க போறாங்களா? ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க. ஆட்சி அதிகாரத்தை பெற முடியாதவர்கள் தான் இதை டூலா பயன்படுத்துவான். அவங்க ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க, ஏற்கனவே அவர்கள் சிம்மாசனத்தில் தான் இருக்காங்க. மக்களுடைய சிம்மாசனத்தில் அவங்க எப்பவுமே இருப்பாங்க. அதனால மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் இருக்கிற வரைக்கும் திமுகவை யாரும் தோற்கடிக்க முடியாது. ஓகே சார், முத்தமிழ் முருகர் மாநாடு குறித்து உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய நேரத்தை செலவழித்து எங்களுடைய கிட்ட பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி.